ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புக் ரிவ்யூ தான். தமிழ் சிலபஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. அது புது சிலபஸ்க்கு ரிலேட்டடாக சுரேஷ் அகாடமியில் புக்கு போட்டிருக்காங்க. அந்த புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, ஏன் வாங்கணும், அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ என்னென்னா இந்த புக்கில் எல்லாமே கவர் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் எவ்வளோ மார்க்கு எல்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இலக்கணம் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டு. அப்புறம் இந்த புக்கோட ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 485 ரூபா வருது. 312 பேஜ் இருக்குது. இது என்ன A3 சைஸு, நல்லா பெரிய புக்காக இருக்கும். நம்ம பேக்லாம் வச்சு படிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். சிலபஸ் பாருங்கள், எல்லாம் கரெக்டாக பிரித்து எடுத்து நீட்டாக அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்மளுக்கு ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதெல்லாம் தெரியணும்னா பேசிக்காக இலக்கணம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியணும். அதனால் அவங்க பேசிக்காக முதல் இலக்கணம் புணர்ச்சி விதியெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு பிரித்தெழுதுக கரெக்டாக பிரிக்க முடியும். அதனால் அவங்க புணர்ச்சி விதி, அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்து நீட்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம், 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு அந்த மாதிரி கிளாஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம சும்மா கொடுத்தோன்னா நம்மளுக்கே குழம்பிடுவோம்ல, அதனால் ஒரு கிளாஸ் வைஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10th புதிய பாடத்திட்டம் முடிச்சிட்டு, அப்புறம் 6th பழைய பாடத்திட்டம் அந்த மாதிரி கொடுத்து, அது பிறகு இதுவும் 10th வர A3 புக்குங்கனால நம்ம தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு இடத்துல வச்சு நல்லா இருந்து நீட்டாக இருந்து ஒரு பக்கம் படிக்கிறது கொஞ்சம் அப்படி டைம் எடுத்து படித்தோன்னா படிச்சிடலாம். அப்புறம் சந்திப்பிள்ளை 10th தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10th சிலபஸ் தானே, அதனால் அவங்க 10th வரை கொடுத்துருக்காங்க. சந்திப்பிள்ளையும் அது பிறகு என்னது, அது எப்படி மாடல் எல்லாமே கொடுத்துட்டு அந்த கூடயே எக்ஸாம்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிள்ளையான கொஸ்டின், அப்புறம் பிள்ளை திருத்தம், அதாவது புத்தக வினா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அதுவும் கொடுத்து கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு இது படித்தோன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் குறில் நெடில் வேறுபாடு, அப்புறம் லகர வேறுபாடு, அதெல்லாம் மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம ஓரளவு படித்தாலே எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்குற அளவு எல்லாம் கவர் பண்ணி எல்லாத்துலேயும் உள்ளதெல்லாம் கவர் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நகர வேறுபாடு அது கொடுத்துட்டு, அப்புறம் இனவெழுத்தறிதல், எந்தெந்த இனவெழுத்த ஃப்ரெண்டு மாதிரி ரெண்டும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது பயிற்சி வினாவும் கொடுத்துருக்காங்க. இனவெழுத்தெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் டாப்பிக்கு. அப்புறம் சுட்டெழுத்து, வினா எழுத்து, பொறுமை பன்மை அறிதல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாதிரி புத்தகவினர் பிள்ளையாருடைய கொஸ்டின் கொடுத்து அதுக்கு திருத்தமான கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேர்ச்சொல் அறிதல், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னா எப்படி வந்துச்சு என்ன அதெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் வேர்ச்சொல் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பயிற்சி வினா, நம்ம படிப்பித்தார் என்று சொல்லின் வேர்ச்சொல் என்ன, படி, இந்த மாதிரி புக்கில் உள்ள வினா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வினைச்சொல், அதில் இருந்தெல்லாம் வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிப்போம் அதெல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. பெயரெச்சம் எப்படி வரும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஓல்டு கொஸ்டின் அந்த மாதிரி உள்ளெல்லாம் வரும். அப்புறம் அயற்சொல் அதை கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஓரளவு இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணாலே போதும். மாதிரி எதிர்ச்சொல் தனியாக அந்த மாதிரி எல்லாமே A3ங்கனால நிறையா பாயிண்ட்ஸ் ஒரு இதில் வரும். அப்புறம் ஒற்றுப்பிள்ளை, எழுத்துப்பிள்ளை அந்த மாதிரி உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கூட பயிற்சி வினா அந்த மாதிரி எல்லா சிலபஸும் ஒன்றா மொத்தமாக கவர் பண்ணிட்டு ஒன்றுனா பார்க்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். புதிய பாடத்திட்டத்தில் உள்ளது, பழைய பாடத்திட்டத்தில் உள்ளது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பொருள்லாம் 12th வரை கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுகள்லாம் 11th 12th கொடுத்த மாதிரி இல்லை, ஆனால் இதில் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம் ஓல்டு புக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னென்னா நம்ம எல்லாமே படித்து தான் ஆகணும். இப்போ எதுலேருந்து கேட்பாங்களான்னு தெரியாது. மேக்ஸிமம் இப்போ சிலபஸ் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம சிறப்பு தமிழ்லேருந்து ஏதாவது ஒரு பிரித்தெழுதுக அதெல்லாம் கேட்டால் ஆச்சரியப்படுத்துறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சமச்சீர் பாடம் 11th உள்ளது, பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே கவர் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கே ஏற்கனவே நம்ம படித்து வச்சவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கணும்னா கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். என்ன பாட்டுக்கு என்ன இது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் புத்தக வினா அந்த மாதிரி உள்ளலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் புதிய சொற்கள் இணைத்தெழுதுகள் அந்த மாதிரி உள்ளது. ஸ்கூல் புக்கில் உள்ளது அங்கங்கே உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க. மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி உள்ளது என்னது எப்படி வரும் அப்படின்னு தெரியணுங்களோ, அதனால் எல்லாமே கொஞ்சம் விளக்கமாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. மாதிரி கலைச்சொல் அறிதல் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அந்த இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எல்லாத்துலேருந்து எடுத்து கொடுக்காங்க. இப்போ அறிவியலில் இயற்பியலில் என்னென்ன கலைச்சொல்லாம் இருக்குது, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டாபிக் கொடுத்துருக்காங்க. அறிவியல், அப்புறம் மருத்துவம் சார்ந்தது, வேதியியல், அந்த மாதிரி எல்லாமே இயற்பியல் வேதியியல் அது எல்லாமே தனித்தனியாக படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் தாவரவியலுக்கு இந்த வேர்டு எல்லாமே நம்ம கொஞ்சம் ஓரளவு பார்த்து எடுத்து வச்சுட்டோன்னா எக்ஸாமில் கேட்கனால கொஞ்சம் ஈஸியாக அடிக்கலாம். அப்படிங்கிறனால தான் புக்கில் இருக்கிறத தவிர இது எக்ஸ்ட்ரா நிறைய வேர்ட்ஸு இந்த இடத்துல எவ்வளோ வேர்டு கொடுத்துருக்காங்க, போயிட்டே இருக்குது. வேர்ட்ஸ் தான் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க போல். நிறைய பேஜ் போயாச்சு நல்லா. ஏன்னா நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்டாலும் நம்ம அந்த 10 முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருப்பான். கலைச்சொல் அறிதல் ஒரு 10 கொஷின்னா 10 கொஷின் எடுக்கணும். மாதிரி மொழிபெயர்ப்புனா அதுக்கும் 10 கொஷின்னா அதுவும் எடுக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் எல்லாமே எடுத்துருக்காங்க. அது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அது கொஷின் கேட்பாங்களோ அதுவும் நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி நியூஸ் ரிலேட்டடாக உள்ளது கேட்டிருக்காங்க. அப்புறம் கட்டுரையிலேருந்து கொஷின் எடுக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மானிய கோரிக்கை அறிவிப்பு அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி கொஷின் எடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இது மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல்னால் அதுக்கு என்ன மாதிரி மொழிபெயர்க்கணும் அதுவும் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மனுக்கள் அனுப்பது எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ காணும் 85 மார்க்கு அந்த இலக்கணம் ரிலேட்டடாக வரக்கூடியது எல்லாமே இவ்வளவு. இது தமிழ் அறிஞர்கள் தொண்டு அதெல்லாம் இன்னொரு திருக்குறள் முடிஞ்ச பிறகு தான் அதாவது பேசிக்காக திருக்குறளோட பேசிக் விஷயம் எல்லாமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒழுக்கமுடைமையோட திருக்குறள், அப்புறம் சொற்பொருள் எல்லாமே வர மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க 10. அதுக்கப்புறம் ஈகை அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் ஹெட்டிங் போட்டு தனித்தனியாக பிரித்து நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு படிக்க தோணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பானது புக்கில் உள்ளது மட்டும் தான் நம்ம அந்த சிலபஸ் கொடுத்தா மட்டும் படித்தாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி சிலபஸில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் மொழி தொன்மை திறப்பு, அப்புறம் இந்த புக்கில் உள்ளது தான் இந்த காய்ந்தறி 10th உள்ள லெசன் அதெல்லாம் அழகாக பாக்ஸ் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு வாங்கினால என்ன யூஸ்னால் நம்ம ஒரே இடத்துல எல்லாம் படிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா நிறையா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த கலைச்சொல்லாம் நம்ம நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன வார்த்தை எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு நம்ம பார்த்து வச்சா தான் நம்ம முடியும். மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுது பழமொழி நம்மளுக்கு இப்போ மார்க் உண்டு. அதனால ஒவ்வொரு பழமொழியும் என்னது ஏன்னா அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பழமொழியெல்லாம் அதுக்கு ரிலேட்டடாக வேறு மாதிரி வரும். அதனால் நம்ம எல்லாம் பார்த்து தான் ஆகணும். அதனால் இந்த புக் வாங்குவவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 485 ரூபா. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அகாடமி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே வருது. இல்லைனா உங்களுக்கு வேணும்னா இல்லை நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா பிரான்ச்சில் போய் டைரெக்டாக வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.